ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்க்குறது யூஜர் ஃபேமிலி. இன்றைக்கி வந்து காலையில் வரைக்கும் நல்ல மழை, செம்ம குளிர். குட்டி பையனுக்கு கோல்டு ஆகிட்டுருக்கு. அதனால் காலையில் எழுந்து அவனை ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு தைலெல்லாம் தேய்ச்சி விட்டேன். அதுக்கப்புறம் அவனுக்கு வந்து மில்க் கொடுத்தேன், அது குடிச்சிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் வந்து ஒன்றுமே முடியல குழந்தைக்கு. ஃபேஸ்லாம் பார்த்திங்களாவே உங்களுக்கு தெரியும், ரொம்ப அப்படியே ஃபேஸே வீங்கின மாதிரி இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து நாங்கள் வெளியே போக போகிறோம். வீடியோட எண்டில் சொல்கிறேன். அதுக்கு வந்து காலையில் ஃப்ளாக்ஸ் ஜெல் வந்து நான் அப்ளை பண்ணியிருக்கேன் என் தலையில். ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன். குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 1/2 hour வந்து நல்லா இந்த மாதிரி தான் நான் அப்ளை பண்ணி அப்படியே விட்டுருவேன். அது நல்லா அப்சர்வ் ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம குளிச்சோன்னா நல்லா க்ளீனாக இருக்கும். நம்ம ஃபேஸ் வந்து ரொம்பவே கிளியராக இருக்கும். எந்த ஆயிலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். கேரட் ஆயில், அப்படி இல்லைன்னா கோகனட் ஆயில், அந்த மாதிரி எதனா யூஸ் பண்ணிக்கலாம். நான் இந்த பிராண்டு தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது நல்லாவே ரிசல்ட் கொடுக்குது எனக்கு. அதனால் குளிக்கிறதுக்கு முன்னாடி நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹேர் வாஷ் பண்ணணும், அதனால் டைம் இல்லை. ஃப்ளாக்ஸீட் ஜெல் தான் உங்களுக்கு காட்டியிருந்தேன் வீடியோவில். அது வந்து எங்களுக்கு ஃப்ரீயாக வந்துச்சு. அதை வந்து யூஸ் பண்ணி காலி பண்ணிடலாமே, அப்புறம் பெருசு ஆர்டர் பண்ணலாம். ஆல்ரெடி வந்து பெருசு நான் வாங்கியிருந்து லாஸ்ட் வீக் நிறைய வீடியோவில் காமிச்சிருப்பேன். அது வந்து காலி ஆகிட்டு இப்போ இந்த சாம்பிள் வந்தது வந்து அது யூஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம ஆர்ட்ரு பண்ணணும். அது வந்து எனக்கு சிக்கு இல்லாமல் வந்து ஹேர் வந்து சூப்பராகவே இருக்குது. அது எனக்கு வந்து சும்மாவே ஹேர் வந்து ரொம்ப சிக்காகும். அதுக்காக தான் நான் வந்து அதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப எனக்கு எப்படி சொல்கிறது, ஈஸியாக இருக்குது. நம்ம கோம் பண்ணி வரத்துக்கு வந்து கரெக்டாக இருக்குது. இதுக்கப்புறம் வந்து நம்ம சீக்கிரமாக ரெடி ஆகணும். லஞ்சு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் வெளியே முக்கியமான வேலை இருக்குது. நீங்கள் தம்ப்நெயிலில் பார்த்தே தெரிஞ்சிருப்பீங்க. முக்கியமான வேலை தான் இது. இன்றைக்கி போயே ஆகணும். அந்த சிச்சுவேஷன் தான். எனக்கு கிளைமேட் மழை வருமானு தெரியல, ஏன்னா நல்ல மழை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் ஹேர் வாஷ்லாம் பண்ணிட்டு ரொம்ப ரொம்ப ஈரமாக இருந்துச்சு. அப்படியே ஒழுவ தண்ணி வந்துகிட்டே இருக்குது. சரி, அதுக்குள்ளேயே நம்ம ஃபேஸ் ரொம்ப ட்ரையாக இருக்கிற மாதிரி இருக்கா, அதனால் வந்து மாய்ஸ்சரைசர் மட்டும் நான் நியூட்ரிடம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ரொம்ப ரொம்ப ஈரமாக இருக்குது தலை. அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் வெளியே போயிட்டு அப்படியே காய விடலாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். பொறுமையாக தான் அப்ளை பண்ணுவேன். எனக்கு வந்து அதை போட்டால் தான் ஃபேஸே ஒரு நார்மலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இல்லைன்னா குளிச்சுட்டு வந்தோடனே இந்த இந்த மழை சீசன், ரெய்னி சீசனில் வந்து ரொம்பவே ட்ரை ஆகுது. அதை ட்ரைனஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணோன்னா இந்த மாதிரி தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். இப்போ வந்து அப்ளை பண்ணிட்டேன்னா அதுக்கப்புறம் அவுட்ஃபிட் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. கையெல்லாம் எதுவுமே நான் வந்து ஸ்டிச் பண்ணல. ஃப்ரீயாக தான் என் சைஸ் எல் சைஸ் தான் நான் வாங்கினேன். கொஞ்சம் லூஸாக இருந்தாலும் நல்லா தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குட்டி பையன் வந்து தூங்கி எழுந்துட்டான். அவனை தூங்க வச்சுருந்தேன். சரி, தலை ஆறவே இல்லை, பாதி ஆறிச்சு. அதுக்கப்புறம் ஈரமாகவே தூக்கி ஒரு கிளிப்பு போட்டுட்டு அப்படியே விட்டுட்டேன். போக சொல்ல நம்ம கோம் பண்ணிக்கலாம், அதுக்குள்ளேயே குட்டி பையன் எழுந்துட்டார் அப்படின்ட்டு. அவர் சிரிப்பு காட்டினே இருந்தேன். அவருக்கு வந்து நல்ல கோல்டுனால நச்சு அழுதுகிட்டே இருந்தான். அவனை அப்படியே சமாதானப்படுத்திட்டு, என்ன பட்டு இங்கே பாரு, வீடியோ பாரு, ஹாய் சொல்லு அப்படின்னு சொல்லிவிட்டு நானும் அவன்கிட்ட போய் பேச்சு கொடுத்துட்டே இருந்தேன். அவனும் கேட்குற மாதிரி இல்லை. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து மதியமே தலை நல்லா சிக்கில் உடையில நல்லா காஞ்சிடுச்சு. இப்போ மதியம் ஆகிடுச்சு. நாங்கள் சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு குட்டி பையன் வந்து எழுந்து விளையாடிட்டு இருந்தான். அப்புறமா பார்த்திங்கன்னா மதியம் ஆகிடுச்சு. அம்மா இன்றைக்கி வந்து வீட்டில் தான் இருந்தாங்க. கால் பண்ணி கூப்பிட்டுருந்தேன், தம்பியை பார்த்துக்கோமா, நாங்கள் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரோம் அப்படின்ட்டு. எங்கே போகிறோன்னு நான் அப்படியே அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து சும்மா ரெடி ஆகிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து வெளியே வந்துட்டு குட்டி பையனுக்கு வந்து வெளியே சேட்டை பண்ணியிருந்தேன். கொஞ்ச நேரம் அம்மா ஒரு வரைக்கும் விளையாட காட்டிகிட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வாப்பட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி பக்கம் தான் அப்படியே கொஞ்ச நேரம் வெயில் வந்து அப்போ தான் சுள்ளுன்னு வந்துச்சு. அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே வானம் மூடுது. இந்த மாதிரி தான் கிளைமேட் இருந்துச்சு. எங்கே மழை வரப்போதோ அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருந்தேன். சரி, அம்மா வந்துட்டோம், நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு இப்போ அம்மா வந்தோடனே நான் ரெடி ஆகிடுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அம்மா வந்துட்டாங்க. தம்பியை வந்து கொடுத்தாச்சு. நான் வந்து சன்ஸ்க்ரீன் போட்டு அப்ளை பண்ணிட்டேன். வெளியே போகிறதுனால சும்மா லைட்டாக வந்து வீட்டில் இருக்கிற வந்து பவுடர் மட்டும் அப்ளை பண்ணியிருக்கேன், அவ்வளோதான். ஏன்னா மழை வந்துச்சுன்னா நம்ம நனைய தான் போகிறோம். எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் வந்திருக்கோம் மெயினாக. இது வந்து எங்கள் நாத்தனாருக்கு வந்து நாங்கள் வந்து சம்மந்தம் கட்டணும், ஒரு நடப்பு இன்றைக்கி. அதனால் அவங்களுக்கு நான் கட்டணும். ட்ரெஸ் எடுத்துகிட்டு போகிறோம் 2 பேருக்கு பேராக. அதனால் ஷாப்பிங் வந்திருக்கோம். இது எடுத்துகிட்டு நேராக வந்து நாங்கள் வந்து எங்கள் மாமியார் ஊருக்கு தான் கிளம்புறோம். சரி, ட்ரெஸ் எடுத்தாச்சு. இங்கே தான் எடுத்திருக்கோம். கலெக்ஷன் வந்து தீபாவளி கலெக்ஷன் வந்து நிறையவே வந்திருக்கு. சாரீஸு, சுடி, மெட்டீரியல் எல்லாமே, ஷர்ட், பேண்ட்டு, பாப்பாவுக்கு வேணால் கிட்ஸுக்கு வந்து நான் போய் பார்க்கல. சாரீ கலெக்ஷனு ஜென்ஸுக்கு மட்டும் பார்த்தோம். அப்படியே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு ஒரு வழியாக கிளம்பிட்டோம்.
டைரெக்டாக வந்து எங்கள் மாமியார் வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ வந்து எங்கள் நாத்தனார் வீடு பக்கத்தில் தான் இருக்குது. அதனால் இங்கே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே வந்து டீலாம் எங்கள் மாமியார் வந்து எங்களுக்கு போட்டு கொடுத்தாங்க. ஈவினிங் வந்து 5:30 6:00 இருக்கும்னு நினைக்கிறேன் நான் எடுக்க சொல்லவும். மழை வருமா வருமான்னு பயந்துகிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியே போயிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசிகிட்டே இருக்கலாம். டீ போட்டுட்டு இருந்தாங்க. சரி கொஞ்ச நேரம் நம்ம வாழை மரம்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு இருந்தேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. அப்படியே ஒரு வியூ காட்டுறேன். இப்படி தான் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கள் மாமியார் கூப்பிட்டாங்க டீ போட்டேன்னு சொல்லிட்டு. டீ வந்து நான் குடிக்க மாட்டேன். சரி அவங்க ஆசையாக போட்டு கொடுத்துருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து குடிச்சிட்டேன். நெக்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து அதெல்லாம் முறைலாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.